Class 8 नई बाल सुलभ माला bookல lesson 7 நீதிப்பிரத் दोहे moral couplets दोहेங்கிறது 2 lines poem वृंद के दोहे संत बाबा मलुकदास के दोहे ரெண்டு poet वृंद அப்புறம் பாபா மலுக்தாஸ் இவங்க ரெண்டு பேரும் எழுதின 5 poems வந்து இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். कवि परिचय इंट्रोडक्शन टू द पोएट. वृंद हिंदी साहित्य के प्रमुख कवि हैं. पोएट वृंद इज अ मेन हिंदी लिटरेचर पोएट. उनका जन्म सन 1643 में बीकानेर में हुआ था. ही वॉज बॉर्न इन 1643 इन बीकानेर. उन्होंने काशी से दर्शन शास्त्र तथा साहित्य की शिक्षा प्राप्त की थी. ही रिसीव्ड एजुकेशन इन फिलोसफी लिटरेचर फ्रॉम काशी. वे अपने जीवन में कुछ समय तक औरंगजेब तथा उनके पुत्र अजम शाह के कृपा पात्र बनकर उनकी सेवा करते रहे. அவர் வந்து தன்னுடைய லைஃப்ல கொஞ்சம் சமயம் வரைக்கும் முகல் எம்பரர் அவுரங்கசீபும் அவரோட பையன் அசம் ஷா கிட்டையும் சேவை செஞ்சுட்டு இருந்தார். அவங்களுக்கு இவர் ஃபேவரட்டா இருந்தார். ஏன்னா बिकॉज ही वर्कड इन दरबार. बाद में गुसाई जी को गुरु मानकर उनका शिष्यत्व ग्रहण किया. அதுக்கப்புறம் லேட்டரான் குசாயி ஜி அவர்கிட்ட குருவா அவரை வந்து ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட சிஷ்யனா சேர்ந்துட்டாரு. उनकी मृत्यु सन 1723 में हुई. he died in 1723. वृंद कवि के नीति विषयक दोहे बहुत प्रसिद्ध हैं. ஸோ पोएट वृंदோட मॉरल दोहेस வந்து ரொம்ப फेमस. उनकी रचनाओं में वृंद सत्सई सबसे प्रसिद्ध रचना है जिसमें नीति साहित्य का भंडार देखने को मिलता है. அவருடைய படைப்புகள் நிறைய கிரியேஷன்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ் படைப்பு கிரியேஷன் வந்து விருந்த சத்சயி அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து இட்ஸ் எ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் மாரல் லிட்ரேச்சர். நிறைய நீதி கதைகள் நீதிகள்லாம் சொல்ற ஒரு ஸ்டோர் ஹவுஸ் கலெக்ஷன் மாதிரி. कविता प्रवेश इंट्रोडक्शन. छात्रों की नीतिप्रद दोहों के द्वारा समाज में व्याप्त भेदभाव को दूर करने तथा आपस में समभाव अपनाने की शिक्षा दी गई है. ஸோ ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாரல் தோஹேஸ் வழியாக இந்த சொசைட்டியில் நிறைய இடத்துல ப்ரிவலண்ட்டாக இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் பேதங்கள் இருக்குல்ல, டிஃப்ரென்சஸ் நிறைய. ஸோ அதெல்லாம் தூர விரட்டுறதுக்கும் தங்களுக்குள்ள ஈக்குவாலிட்டி கொண்டு வர்றதுக்குமான நிறைய படிப்பினைகள்லாம் இந்த மாரல் दोहेस வழியா சொல்லப்பட்டிருக்கு. वृंद के दोहे. फर्स्ट दोहे. नैना देत बताए सब हिय को हेत अहेत जैसे निर्मल आरसी भली बुरी कही देत. ஒரு கிளீனான மிரர் வந்து நம்ம என்ன இருக்குதோ, நம்ம உருவத்துல குறை இருக்குதோ நிறை இருக்குதோ அதை அப்படியே காட்டும். உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடி. கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் ஒருத்தரோட ஐஸ் கண்கள் வந்து தான் ஹிருதயத்துல தன்னோட மனசுல என்ன நினைக்கிறாங்க, வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட், அதை வந்து அப்படியே சொல்லிடும். ஸோ ஐஸ் டெல் எவ்ரிதிங் அபவுட் தேர் எமோஷன்ஸ். So just like a clean mirror shows your good and bad image, similarly the eyes also clearly express every emotions of our heart, whether it is love or hatred, without speaking, sollamale. That is why they are also called, eyes are also called mirror of the soul. So second दोहे. एक ही भले सुपुत्र ते सब कुल भलो कहात सरस सुभाषित बिरचते ज्यो वन सकल बसात. ஒரு காடு இருக்கு. ஒரு காட்டுல ஒரே ஒரு வந்து ட்ரீ போதும். எப்படிப்பட்ட ட்ரீனா நல்ல பூ காய் கனி எல்லாமே நிரம்பிய ஒரு ட்ரீ போதும். அந்த ஃபுல் ஃபாரஸ்டே நல்ல நறுமணம் வீசும். அதே மாதிரி தான் ஒரு என்டையர் ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலியில ஜஸ்ட் ஒரே ஒரு ஐடியல் சன், அதாவது எல்லா குணங்களும் பெற்ற ஒரே ஒரு சன் போதும் அந்த ஃபேமிலியோடைய புகழ் ஃபுல்லா எல்லா வேர்ல்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றதுக்கு. A good and worthy son brings glory to the entire family, just as a fragrant and fruitful tree beautifies the entire forest with its fragrance and shade. Third दोहे.
होय बुराई ते बुरो यह कीनो करतार काड कनेगो और को ताको கூப்பு தயார். இது வந்து தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இங்கிலீஷ்லயும் as you sow so shall you reap. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும், கர்மான்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஸோ நீங்கள் வந்து யாராவது ஒருத்தருக்கு குழி தோண்டிடணும் அப்படின்னு நினச்சா ஃபார் அதர்ஸ், மற்றவங்களுக்கு, அப்போ உங்களுக்கு என்னென்னு அர்த்தம், உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிணறே தயாராக இருக்குது, ரெடியாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் விடுறதுக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன கெடுதல் செஞ்சாலும் நமக்கு அந்த கெடுதல் வரும் அப்படிங்கிறது தான் கடவுளோட நியதி. He who does evil will reap evil. If a person digs a pit for others, then he ends up digging a well for himself. This is a famous saying which reflects the principle of karma, that one reaps the fruits as per one's action. Fourth दोहे, सब देखे पै आपनो दोष न देखे कोई करे उजेरो தீப பை தரே அதேரோ ஹோய். ஒரு லேம்ப் ஆனது தன்னை சுற்றி உள்ள எல்லா இடத்துக்கும் ஒளி கொடுக்கும், ஆனால் தனக்கு கீழே மட்டும் எப்பவுமே இருட்டாக தான் இருக்கும். ஸோ தேர் வில் பி டார்க்னஸ் பினீத் இட். அதே மாதிரி தான் எல்லாருமே மற்றவங்களோட குறைகளை நல்லா பார்ப்பாங்க. தே வில் நோட்டீஸ் த ஷார்ட் கமிங்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஆனால் தன்னோட குறைகளை அவங்க பார்க்க விட்டுருவாங்க. ஸோ everyone sees the faults of others but does not see their own faults. Just like a lamp illuminates all around even though there is darkness beneath it. फेर न है कपट सो जो कीजे व्यापार जैसे हाड़ी काट की चढ़े ना दूजी बार. ஒரு உடன் பாட் ஃபர்ஸ்ட் பானை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் டைமு, கொஞ்சம் கருப்பாயிடும் நல்லாவே. ஸோ அதை வந்து நல்லா எரிஞ்சிடும்ல, அதை வந்து செகண்ட் டைம் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது அதே பாட்டை. அதே மாதிரி தான் ஒரு செயலை வந்து ஒரு பிஸ்னஸ் அதாவது ஏதோ ஒரு காரியத்தை வந்து ஃபஸ்ட் டைம் செய்யும் போது ஃபுல்லாக நேர்மையற்ற வழியில் ஏதோ சீட் பண்ணி டிசீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிஸ்னஸ் அந்த காரியம் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது. ஸோ ஜஸ்ட் as a wooden vessel cannot be put on fire second time, similarly any work or business done with a deceit or dishonesty does not last longer. कवि परिचय. इंट्रोडक्शन टू द पोएट. संत बाबा मलुकदास भारत के महान संत कवि हैं. संत बाबा मलुकदास வந்து he is a great Indian saint and poet, जिन्होंने ईश्वर एक है इस संदेश को पूरे विश्व में फैलाया था. அவர் வந்து இந்த உலகத்தில் கடவுள் ஒன்று அப்படிங்கிற மெசேஜை உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணார். उनका जन्म इलाहाबाद के कादा नामक ग्राम में सन 1574 में हुआ था. He was born in Allahabad in a village called Kada in the year 1574. संत मलुकदास ने चैतन्य महाप्रभु, कबीर, गुरु नानक तथा मीरा आदि संतों की वाणी को अपनी भावना का केंद्र बिंदु बनाया. ஸோ அவரோட பிரின்சிபல்ஸ் எல்லாமே அவரோட பாடல்களில் வந்து எல்லாமே மைய கருத்து வந்து இந்த மாதிரி ஃபேமஸ் அதுக்கு முன்னாடி இருந்த நிறைய போயட்ஸ் இருக்காங்களா, ஏன்ஷியன் போயட்ஸ், சைத்தன்ய மகாபிரபு, அப்புறம் கபீர்தாஸ் தெரியும் நமக்கு, அப்புறம் குருநானக், மீராபாய், இவங்களுடைய வேர்ட்ஸ் எல்லாம் அவர் மைய கருத்தா வச்சு இவர் எழுதியிருக்காரு. उनका विश्वास था जाति पाति पूछे नहीं कोई हरि को बजे सो हरि को होई. ஸோ அவரோட பிலீஃப் அவரோட வேர்ட்ஸே இதுதான். அதுக்கு மீனிங் என்னன்னா, அர்த்தாத் சபி ஜாத்தியோं के लोग समान हैं, எல்லா ஜாதி மக்களும் ஈக்குவல் தான். उनमें कोई भेद नहीं है, there is no difference among them. वे कहते हैं कि ईश्वर एक है. He also says that God is only one. उन्होंने भाईचारे की भावना का प्रचार किया. So he had spread the words or belief of brotherhood. वास्तव में वे ऐसे संत थे जिन्होंने विश्व में सत्यम शिवम सुंदरम के सच्चे भाव को फैलाया. ஸோ இன் ரியாலிட்டி அவர் வந்து எப்படிப்பட்ட செயின்ட்னா, அவர் வந்து சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படிங்கிற ட்ரூ எமோஷன்ஸ் அவரை ஸ்ப்ரெட் பண்ணார். உன்கே தோஹோங்குமே யஹி பாவ பிரகட் ஹோத்தா ஹே. அவரோட தோஹேஸ் கப்லெட்ஸ்லேயும்
போயம்ஸ் எல்லாமே இந்த எமோஷன்ஸ் தான் அவர் காட்டியிருப்பார். उनकी मृत्यु सन 1682 में हुई थी. He died in 1682. संत बाबा मलुकदास के दोहे. फर्स्ट दोहे. कोई जीती सकै नहीं यह मन जैसे देव, याके जीते जीत हैं अब मैं पायो भेव. யாருமே மனதுங்கிற கடவுளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, வின் பண்ண முடியாது. அப்படி மீறி வின் பண்ணிட்டா அதுதான் நிஜமான விக்ட்ரி. மனசை வந்து அடக்கக்கூடியவர்கள் தான் வெற்றி அடைவார்கள் அப்படிங்கிற சீக்ரெட்டை நான் இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு மலுக்தாஸ் சொல்கிறாரு. Conquering the mind is the most difficult task. No one can win or conquer this mind, which is like God. So victory lies in conquering it. Now I have found this secret அப்படின்னு அந்த சீக்ரெட்டை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. हरी डारी न तोड़िए लागई चूरा बान, दास मलुका यो कहे अपना सा जिव जान. பச்சை பசேன்னு பசுமையாக யங் பிரான்ச் ஆஃப் த ட்ரீ, ஒரு கிளையை வந்து நீங்கள் வந்து அது பிரேக் பண்ணாதீங்க, அதை உடைக்காதீங்க. ஏன்னா அது எப்படி அதுக்கு வலிக்கும்னா, நம்மளை யாராவது ஒரு கத்தியாலேயோ ஒரு அம்பாலேயோ எய்துனா நம்ம எப்படி அது வலிக்கும், நமக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு மலுக்தாஸ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லா உயிர்களையும் நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ, நாமே எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி மற்ற உயிர்களையும் நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. Do not break the green branches of the tree, because doing so feels like someone has been stabbed by knife or hit by an arrow. Malukdas says that love all other living being as your own. Third दोहे. दया धर्म हृदय बसई बोलई अमृत बैन, तेई ऊंचे जानिए जिनके नीचे नैन. கைண்ட்னஸ், அன்பும் தர்மமும் நிறைந்த மனசுடையவர்களுடைய வார்த்தை, அவங்களோட வேர்ட்ஸ் வந்து இந்த ஹனி தேன் மாதிரி இனிமையாக இருக்கும். அவங்க தான் நிஜமாவே கிரேட் பீப்புள். ஸோ அவங்களுடைய கண்கள் எப்பயுமே ஹம்பிள்னஸ்னால கீழ் நோக்கி இருக்கும். A person who is kind and good at heart speaks sweet and good words like nectar, honey, and is considered a true, wise and great person. Such persons' eyes are lowered downwards due to humbleness. Fourth दोहे. जो तेरे घर प्रेम है तो कहीं कहीं ना सुनाव, अंतर्जामी जानी है अंतर्गत का भाव. ஒருத்தர் கிட்ட அன்பு இருந்ததுன்னா அவங்க திரும்ப திரும்ப வந்து உங்க மேலே அன்பாக இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல தேவையே இல்லை. ஏன்னா கடவுளுக்கு தெரியும், மனசோடைய நிஜமான ஃபீலிங்ஸு கடவுளுக்கு தெரியும், எல்லாம் தெரிந்த அந்த இறைவனுக்கு தெரியும். இஃப் யூ ஹாவ் ட்ரூ லவ் இன் யுவர் ஹார்ட், then there is no need to tell it again and again to others, because God is antaryami, அனைத்தும் தெரிந்தவர், and he knows the feelings of the heart. So you don't need to show your feelings to anyone. Fifth दोहे. भेष फकीरी जे करई मन नहीं आवे हाथ, दिल फकीर जे हो रहे साहेब तिनके साथ. ஒன்லி பை அப்பியரன்ஸ்னால மட்டுமே இந்த செயின்ட் மாதிரி இருக்கிறவங்க மனசை கண்ட்ரோல் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நிஜமான செயின்ட்ஸ் கிடையாது. மனதை அடக்கி அதை கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான், அதுக்கப்புறம் தன்னோட மனதார ஃபுல்லாக டிவோட்டட் டு காடாக இருக்கிறவங்க தான் உண்மையான ட்ரூ செயின்ட்ஸ். ஸோ காட் வில் பி வித் தெம். ஒன் ஹூ வியர்ஸ் ஒன்லி saints' external attire and not control their mind is not a true saint. One whose mind and heart are completely devoted to God is a true saint. So God resides with such a true devotee. Thank you.